வாங்க வாங்க, எதுக்கு வந்திய? சும்மா தாமா உங்களை பாத்துட்டு போலான்னு வந்தேன். அப்படியே வந்துட்டேன். யாருமே இங்க இல்லையா? தான் அனுபலையா ரூம்ல போய் பாத்துட்டு வரேன். அப்படியா, சரி சரி. அவ படிக்கணும் படிக்கணும்னு சொல்லியிருந்தா, அவளை எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கிய? நேரா யார் ரூமுக்கு வர வேண்டியதானே? சும்மா தாமா பிள்ளை என்ன பண்றான்னு போய் பார்க்க போனேன். படிச்சிட்டு இருக்கேன் பாட்டின்னு சொன்னா. சரிம்மா பாடின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். வேற என்ன பார்த்தாச்சா? போய் வீட்டுல ரெஸ்ட் எடுங்க. அங்கங்க சுத்திட்டு இருக்காங்க. மறுபடியும் உடம்பு சரியில்லாம போயிட போகுது. ஏன்னா கல்யாணத்துக்கு வேற எனக்கு கொஞ்ச நாள் தான் இருக்கு. அடடே என் மருமகளுக்கு என் மேல எவ்வளவு அக்கறை. அத்தை இப்ப நல்லாதாம்மா இருக்கேன். ஒரு பிரச்சனையும் இல்ல. ரெஸ்ட் எடுக்கணும்னு ஒரு அவசியம் இல்லம்மா. இல்ல, நான் என்ன கொஞ்ச நேரத்துல ஆபீஸ் கிளம்ப போறேன். உங்க மகனும் வீட்டுல இல்ல. அதனாலதான் இங்க ஒத்தையில உட்கார்ந்துட்டு இருக்க வேண்டாம், வீட்டுக்கு போங்கன்னு சொன்னேன். அனு வேற படிச்சிட்டு இருக்கா. சரிம்மா இருக்கட்டும். வாங்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன விஷயம்? அது வந்துமா இந்த கல்யாணத்துல அனுபல இஷ்டம் இல்லைன்னு சொல்லியா? இஷ்டம் இல்லையாமா? உங்ககிட்ட அப்படி சொன்னாலும்? ஆமாமா பாட்டி எனக்கு கல்யாணத்துல எல்லாம் இஷ்டம் இல்ல, நான் படிக்கணும்னு சொல்லிட்டு இருக்காமா. எதுக்கு இப்ப அவளுக்கு அவசர அவசரமா நீ கல்யாணத்தை பண்ணி வைக்க? கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம்ல. இன்னும் 2 வருஷம் கழிச்சு கூட கல்யாணத்தை முடிக்கலாம். சின்ன வயசு தானே. இங்க பாருங்க அத்தை, அனு என் பிள்ளை. அவளுக்கு எப்ப என்ன பண்ணணும், எப்ப கல்யாணம் முடிக்கணும் எல்லாம் எனக்கு தெரியும். அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. இல்லம்மா பிள்ளைக்கு இப்ப கல்யாணம் முடிக்கணும்னு ஆசையே இல்ல. படிக்கணும்ங்கற ஆசை தான் மனசுக்குள்ள இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம அவசர அவசரமா அவளுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணா சரிப்பட்டு வராதுல. அதுக்கு தான் சொல்லி கொஞ்சம் யோசித்து பொறுமையா கல்யாணத்தை பண்ணுவோம்மா. அத்தை, இதுல எல்லாம் நீங்க தலையிடாதீங்க. அவளுக்கு ஆல்ரெடி மாப்பிள்ள பார்த்தாச்சு. கல்யாண டேட்டும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. பத்திரிக்கை அடிச்சு வீட்டுக்கே வந்தாச்சு. இப்ப வந்து நின்னுகிட்டு அவளுக்கு இஷ்டம் இல்ல இவளுக்கு இஷ்டம் இல்ல நீங்க பேசிட்டு இருக்காதுங்க. அவளுக்கு இஷ்டம் இல்லங்கறதுக்காகலாம் கல்யாணத்தை நிறுத்த முடியாது. எனக்கு என்னமோ அவளுக்கு இஷ்டம் இல்லாத மாதிரி தெரியல. உங்களுக்கு தான் இந்த கல்யாணம் பிடிக்கலன்னு தோணுது. இதனாலதான் ஹாஸ்பிட்டல்ல போய் உடம்பு சரியில்லைன்னு படிச்சீங்களோ நிச்சயத்தன்னைக்கு. ஐயோ கரெக்ட்டா கண்டுபிடிச்சு சொல்லியாட்டு. என்ன செய்ய ராணி? எனக்கு உடம்பு சரியில்லாம வந்தது எனக்கே தெரியாதுமா. நானே சுய நினைவு இல்லாம கடந்திருக்கேன் ஆஸ்பத்திரியில 2 நாள். வேற எப்படி நான் போய் உடம்பு சரியில்லைன்னு சொல்லி படுக்க முடியும்? இப்படி எல்லாம் கற்பனை பண்ணி பேசாதம்மா. அனுபவில தான் சொன்னேன். கல்யாணத்துல எனக்கு இஷ்டம் இல்ல பாட்டி, படிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன். அதனாலதான் சொல்லி என் பேத்தி சொல்லிய பத்தியா என் மனசு கேட்கலம்மா. பிள்ளைக்கு இஷ்டம் இல்லாத நேரத்துல கல்யாணம் பண்ணி வைக்கிறது சரி வட்டு வரான்னு எனக்கு தோணல. அதுக்குதாம்மா சொல்லியே. கொஞ்சம் புரிஞ்சுக்க. 2 வருஷம் போட்டா அதுக்கு பிறகு கல்யாணத்தை முடிச்சுக்கிடலாம். 2 வருஷம் கழிச்சு இப்ப கிடைச்சிருக்க மாதிரி நல்ல மாப்பிள்ள கிடைப்பானா? இல்ல உங்களால தான் பார்க்க முடியுமா? இப்பவே உடம்பு சரியில்லை அது இதுன்னு ஹாஸ்பிட்டலே படுத்து கிடக்குறிய. 2 வருஷம் கழிச்சு மட்டும் யார் மாப்பிள்ள பார்த்து தருவா? அனுக்கு மாப்பிள்ளை கிடைக்க மாட்டா அவளுக்கு. என் பேத்தி தங்கச்சி ஆன மாதிரி இருக்கா. அவளுக்கா மாப்பிள்ளை கிடைக்காது? எனக்கு தெரிஞ்சு அவளுக்கு பொருத்தமான ஒரு மாப்பிள்ளை இந்த ஊர்ல இருக்கதான் செய்யும். 2 வருஷம் இல்ல 2000 வருஷம் கழிச்சுனாலும் அவளுக்காக அவன் காத்திருப்பான். என்ன சொல்றிய? யார சொல்றிய? எல்லாம் என் பேத்தியோட மோர பையனதாம்மா சொல்லியே. மொர பையனா? அது யாரு? என்னம்மா நீ தெரியாத மாதிரி கேட்க? நம்ம சாரதா மாவன் தான். ஆணுபிள்ளைக்கு மோர பையன் தானே. சை, என்னது இது? என்ன பேச வரீங்க நீங்க? இல்லம்மா 2 வருஷம் கழிச்சு மாப்பிள்ளை கிடைக்காதுன்னு சொல்றியே. என் பேரனை நான் கட்ட சொல்லிய தாலிய அவன் நான் சொன்ன சொல்ல தட்ட மாட்டாமா. ஆணுபிள்ளைய அவளுக்கே கட்டி வச்சிருவான். அத்தை, இந்த மாதிரி பேசிட்டு இந்த வீட்டு பக்கம் வராதீங்கன்னு எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்றது? நீங்க என்னதான் நினைச்சிட்டு இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிய? அவெல்லாம் அனு பக்கத்துல நிக்க கூட தகுதி இல்லாதவன். எனக்கு இந்த உலகத்திலே பிடிக்காத குடும்பம்னா அவனோட குடும்பம் தான். அவனை போய் என் பிள்ளைக்கு புருஷன் சொல்ல வரீங்க நீங்க? நினைச்சாலே அசிங்கமா இருக்கு. எதுக்குமா அப்படி சொல்லியா? மோர பையன் தானே. சாரஜாவோட மகன் தானம்மா. என் மகனோட தங்கச்சிமா சாரஜா. உன் நாத்தனாரு. ஷீ, அவளெல்லாம் எனக்கு நாத்தனார்னு சொல்லாதீங்க. அப்ப என் மகன் மட்டும் உனக்கு வேணாம், தங்கச்சி உனக்கு வேண்டாம். தங்கச்சி பெத்த பிள்ளைகளும் உனக்கு வேண்டாம். என்னம்மா நியாயம் இதெல்லாம்? சொத்து பத்து தான் அவளுக்கு எழுதி தர மாட்டேன்னு சொல்லிட்டா. நானும் அதை இருந்தாலும் விட்டுட்டேன். இந்த பயலுக்கு உன் மகளை கட்டி வச்சாதான் என்ன? கட்டி வச்சா என்னவா? ஒரு தொகுதி தராதர வேண்டாம். அவ குடும்பத்துக்கு என் குடும்பத்துக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது. எனக்கு அவளை சுத்தமா பிடிக்காது. நீங்க இங்க வந்ததுல இருந்து அதை பத்தியே பேசிட்டு இருக்கீங்களா? இதை பத்தி பேசக்காகவே வந்தீங்களோ? அதை பத்தி பேசுறதுக்காக வரையிலான்னு இப்ப பேசணும்னு தோணுது. ஏன் இப்ப தோணுது உங்களுக்கு? ஆணுபிள்ளைக்கு இந்த கல்யாணத்தை பிடிக்கல. அதை ஏற்பாடு பண்ணிட்டு இந்த கல்யாணத்தை
தயவு செஞ்சு எழும்பி வெளியே போங்க. இதுக்கு மேல என் வீட்டுல நீங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. வெளியே போங்க. இந்த மாதிரி பேசுறதா இருந்தா என் வீட்டு பக்கமே நீங்க வராதீங்க. போங்க வெளியே. பாட்டிமா. ஏய் ஷூ, உள்ள போ. அதிக பிரசங்கித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்காத. எல்லாம் ஒன்னாலதான். தேவையில்லாத விஷயத்தெல்லாம் கண்டவங்கிட்ட எல்லாம் சொல்லியிருக்கா. அதனாலதான் இந்த மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருக்கு இந்த வீட்டுக்குள்ள. பாட்டி எதுக்காகமா திட்டுறீங்க? வாய மூடானு. உள்ள போ. ஒத்த வெளியே போங்க. இந்த மாதிரி பேசுறதா இருந்தா இந்த வீட்டு பக்கமே நீங்க வர வேண்டாம். சரிம்மா, நான் வாரேன். பாட்டி, அம்மா பேசுனது எதுவும் நீங்க மனசுல வைக்காதீங்க பாட்டி. எங்க வீட்டுக்கு வாங்க பாட்டி. வராம மட்டும் இருக்காதீங்க. சரிம்மா, ஒன்ன பாக்குறதுக்கு நான் வராம இருப்பேனா? ஆளாதே, நான் வாரேம்மா. சரி பாட்டி. மா, எதுக்குமா பாட்டி அப்படி பேசுனீங்க? அவங்க பாவம். ஏய் வாய மூடு. இனி எடுத்து கேள்வி கேட்கிற அளவுக்கு நீ பெரிய மனுஷி கிடையாது. நீ வாய மூடிட்டு சும்மா இருந்திருந்தாலே இந்த பிரச்சனை இங்க வந்திருக்காது. வரவங்க போறவங்க கிட்ட எல்லாம் கல்யாணம் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கியோ. இந்த மாதிரி பேசியிருந்தேன்னு வச்சுக்க, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. குறிச்ச தேதியில உனக்கு அந்த பையனுக்கு கல்யாணம் நடக்கும். நீ இதுக்கு மேல யார்கிட்டயே இந்த விஷயத்த சொன்னான்னு கேள்விப்பட்டேன். அப்புறம் இந்த வீட்டுல இதுக்கு மேல நீ இருக்க முடியாது. போகல. அந்த சரோஜா ஒரு பிச்சைக்காரி. அவ மகை மட்டும் என்ன பெரிய கோடீஸ்வரனா? அவ குடும்பத்துக்கு ஏன் பிள்ளை கேக்குதோ? இந்த மாதிரி ஒரு எண்ணத்தோட இந்த வீட்டு பக்கம் இதுக்கு மேல அவங்க வரட்டும். அப்ப தெரியும் நான் யாரு நீ. முட்டிகாலாம் வலிச்சு போச்சு. எம்மாடி சாரோஜா, சொத்தோட குடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டு வாமா. கண்ணும் தலையோ ஒரு மாதிரி சுத்திக்கிட்டு வருது. நீ எங்க வீட்டு வர? எதுக்கு உனக்கு கண்ணும் தலையும் சுத்திட்டு வருது? நான் கடையில இருந்து வந்து பார்த்தேன், நீ வீட்டுல கிடையாது. அப்பவே நினைச்சு எங்கேயோ போயிட்டா நீ. உன்ன வெளியே எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்லியிருக்கனா இல்லையா? எதுக்குமா ஒரு சொல்லுவார்த்தை கேட்க மாட்டீங்க? எங்க போயிட்டு வர? வேற எங்கேயும் இல்லம்மா, அண்ணன் வீட்டுக்கு தான் போயிட்டு வரேன். அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு வரதுக்குள்ள உனக்கு கண்ணும் தலையும் சுத்திட்டு வருது. அங்க என்ன நடந்துச்சு? ராணி அடிச்சு விட்டாளோ? சீச்சி, அவ எப்படிமா என்னைய அடிப்பா? எட்டை ஏறுங்க, ஜூஸ் குடிங்க, சாப்பிடுங்கன்னு தான் சொன்னேன். நான் தான் யார் ஆயிட்டு வந்துட்டேன். ஆமா, தந்திருப்பா. நல்ல பச்சை தண்ணி கூட தராம போட்டுருக்க. அதனால தான் வந்தோடனே ஏதாவது குடிக்கிறதுக்கு கேட்டுட்டு வர. அம்மா, அங்க அண்ணன் இல்லையோ? ஆமாமா, அண்ணே ஆபீஸ்க்கு போயிட்டான். அதானே, அதனால தான் ராணி வந்து உடனே தொத்தி விட்டுருப்பா. நீ அங்க இங்க இருந்து நடந்து விட்டு அங்க இருந்து இங்க நடந்து வந்து கண்ணன் தலையும் சுத்திட்டு இருக்கா. அங்க போவதான் சொன்னாலும் கேட்க மாட்டியம்மா. தினமும் அங்க போறதுக்கு அங்க என்ன இருக்கு? சாரோஜா, என் பியாத்தி இருக்காமா. உன் பிள்ளைங்க எப்படியும் அப்படிதானே அவளும் எனக்கு. அதான் அவளை பார்க்க ஆசைப்பட்டு தான் அங்க போயிட்டு வந்தேன். அவளை பார்க்க ஆசைப்பட்டு போனியே, அவளா பச்சை தண்ணி கொடுத்தாலும் உனக்கு தந்திருக்க மாட்டாளே. ஆத்தால மாதிரி தான் மௌலா இருப்பா. இல்லம்மா, என் பியாத்தி பாசக்கார பிள்ளை. போசக்கார பிள்ளைதான் குடிக்க தண்ணி தந்தாலான்னு கேட்டேன். இல்லம்மா, இருங்க வாட்டின்னு சொன்னேன். வாய் மூடுமா, எனக்கு எல்லாம் தெரியும். அப்படியே அவ ஆத்தா மாதிரி தான் அந்த பிள்ளையோட குணமா இருக்கு. நீ தான் அவளை புகழ்ந்துக்கிட்டு தெரியா. இப்படிதான் ராணிய பல வருஷமா புகழ்ந்துட்டு தெரிஞ்சா. அவ குணம் இப்பதான் உனக்கு தெரிஞ்சிருக்கு. அதே மாதிரி இந்த பிள்ளை குணமும் உனக்கு பல வருஷம் கழிச்சுதான் தெரியும். சீச்சி சாரோஜா, நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லம்மா, நல்ல பிள்ளை. இந்த கல்யாணம் கூட அந்த பிள்ளைக்கு பிடிக்கலம்மா. அந்த பிள்ளை சொல்லுது, சொந்தக்காரவி வீட்டுக்கு கெட்டு போட்டு போனா நல்லா இருக்கும்னு சொல்லுது. அந்த ராசாத்தி வீட்டுக்கு போறதுக்கு அந்த பிள்ளைக்கு இஷ்டம் இல்லம்மா. அதான் ராணி கிட்ட இந்த கல்யாணத்தை நிறுத்திடுமான்னு சொன்னேன். உன்னை உயிரோட விட்டாளா? ஏமா அப்படி கேட்க? தெரியுதுமா, நல்லாவே தெரியுது. நீ அந்த ராணிட்ட போய் கல்யாணத்தை நிறுத்து அது இதுன்னு ஏடா கூடமா பேசியிருக்கா. அவ அங்க இருந்து உன்னைய அடிக்காம விட்டுருக்காளேன்னு பாரு. அதனாலதான் தப்பிச்ச முளைச்சோன்னு ஓடி வந்திருக்கா. உனக்கு இங்க வந்து மூச்சு வாங்குது, தலையெல்லாம் சுத்துது. சாரோஜா, நான் நம்ம ராணி கிட்ட பேசினாவே இனி ஒரு வார்த்தை கூட பேசல. எத்தே, நீங்க முன்னுக்குட்டியே இதை சொல்லியிருக்க கூடாதா அப்படின்னு சொன்னேன். என்ன சொல்லியிருக்க கூடாதான்னு சொன்னா? கல்யாணத்தை நிறுத்ததுக்கு அட்வான்ஸா முன்கூட்டியே புக் பண்ண சொன்னாலும் அது இல்லம்மா, நான் பேசுனது வேற கதை. யார் கதை? அது வந்துமா, எதுக்கு என் பேத்திக்கு வெளியே மாப்பிள்ள பார்த்தா அவ சொந்தத்திலே மாப்பிள்ள இருக்கே. ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருந்தா நான் சாரோஜாவே பொண்ணு கேட்டு வர சொல்லியிருப்பேனேன்னு சொன்னேம்மா. என்னது? சாரோஜா, அந்த பிள்ளை நம்ம சூர்யாக்கு மாற பிள்ளை தானே. அவளை கெட்டுறதுக்கு சூர்யாக்கு எல்லா உரிமையும் இருக்குல்லம்மா. அதான் அப்படி சொன்னேன். நல்லா சொல்லுவ நீ. அந்த ராணியே ஆசைப்பட்டு கேட்டாலும் அவ மௌன என் மௌனு கட்டி வைக்க சம்மதிக்க மாட்டேன். சரி, ஏற்கனவே இந்த ராணி வந்ததுல இருந்து இந்த வீட்டுல நிம்மதியே கிடையாது. இப்போ அவ மௌன கொண்டு வந்து என் மௌனு கட்டி வச்சு என் நிம்மதியை கெடுத்துறோன்னு பாரு. சாரோஜா, ராணி மாரி இல்லம்மா அந்த பிள்ளை. தங்கனா தங்க
ரொம்ப தங்கமான போனோம். நீ மட்டும் ஊஞ்செல்லாம் இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு நம்ம சூர்யாக்கு பொண்ணு கேட்டுருவோம். ரெண்டு பேரும் சுவாடி பார்த்தோமா அப்படி இருக்கம்மா. ஏம்மா இந்த வார்த்தை மட்டும் இதுக்கு மேல பேசிட்டு இருக்காதே. எனக்கு இதெல்லாம் கேட்க சுத்தமா பிடிக்கல. எவ்வளவு ஒத்தி கூட என் மோனு கட்டி வச்சிருவேன். ஆனா அந்த ராணி மோளை மட்டும் எந்த காலத்தையும் என் மோனு கட்டி வைக்க மாட்டேன். அந்த ராணியே வந்து ஊசியை நட்டு தலைகீழ நின்னு என் மோளை கட்டிக்கேன்னு சொன்னாலும் கட்ட மாட்டேன். சரோஜா கொஞ்சம் யோசிமா. சொந்தமா சொந்தமாது பந்தமாது வேண்டான்னு நினைச்சா வேண்டாம் தான். நான் எதுக்கு சொல்லியேனா அந்த ராசாத்தி கோணம் ஆவாதுமா. அந்த வீட்டுக்கு என் பேத்தி கட்டுப்பட்டு போறதுல எனக்கு இஷ்டமே இல்லை. அங்க என் பேத்தி கட்டுப்பட்டு போனா அந்த ராசாத்தி கஷ்டப்படுத்திடுவாளோன்னு எனக்கு பயமா இருக்கு. நம்ம வீட்டுக்கு அந்த பிள்ளை வந்தா நீ தங்க போல பாத்துக்கிடுவாமா. அதுக்குதான் சொல்லியே. இங்க பாருமா, உனக்கு அந்த வீட்டு கட்டி கொடுக்கறது பிடிக்கலன்னா உன் மருமகிட்ட போய் சொல்லு. என் பேத்தி அந்த ராசாத்தி மோனு கட்டி கொடுக்காதேன்னு சொல்லு. அதுக்காக என்கிட்ட வந்து ஓ மோனு கட்டிக்கன்னு சொல்லாத. அந்த பேச்சை இதோட விட்டுரு. சரோஜா வாய மூடுமா. வேண்டாம்னா வேண்டாம் தான். இரு குடிக்கிறதுக்கு நான் உனக்கு மோர் எடுத்துட்டு வரேன். இதுல உட்காந்துரு, எங்கேயும் ஓடிடாத போயிட்டு வரக்குள்ள. சரிம்மா. நான் எதை வேண்டாம் வேண்டாம்னு சொல்லியோ அங்கதான் போய் உளியது. என்ன இவ ராணியோட மாசமா பேசியாலே. நான் என் பியானுக்கும் பியாத்துக்கும் கல்யாணத்தை முடிச்சு வச்சிருந்தோன்னு பாக்கேன். அங்க என்னடானா அவளும் ஒத்து வர மாட்டேங்க, இங்க என்னடானா இவளும் ஒத்து வர மாட்டேங்க. ரெண்டு பேரும் நான் புடிச்ச முயலுக்கு 3 காலத்துல நிக்காளுவே. இப்படி இருந்தா என் பியானும் பேத்தி எப்படி ஒண்ணு சேர்க்க முடியும்? இதுக்கு மேல இவளுகிட்ட கேட்டு பிரயோஜனமே கிடையாது. மயிலே மயிலேனா எனக்கு போறாது. நம்ம தான் பிடுங்கி எடுக்கணும். ரெண்டு பேர்த்தையும் என்னால முடிஞ்ச அளவுக்கு பேசி பார்த்துட்டு ரெண்டு பேருமே ஒத்து வரல. அது மட்டும் இல்லாம என் பேரனும் பேத்தியும் ஒருத்தர் மனசார விரும்பவும் ஆரம்பிச்சிட்டாவே. இதுக்கு மேல இவிய சம்மதத்துக்கும் அவிய சம்மதத்துக்கும் நான் காத்திருக்க முடியாது. என் பேரனுக்கும் பேத்திக்கும் எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எனக்கு தெரியும். அந்த மாதிரி சூப்பரா ரெண்டு பேருக்கும் நான் கல்யாணத்தை முடிச்சு வைக்கேன். ஏதோ பெத்துட்டால் வேலைன்னு இவளுகிட்ட சம்மதத்தை கேட்கலான்னு வந்தா ரொம்ப தான் ஆடியாள்வே. இதுக்கு பிறகு எவட்டையும் கேட்க கூடாது. கல்யாணத்தை முடிச்சிட்டு தான் இவளுகிட்ட பேசவே செய்யணும். என்ன செல்லம்மா, உங்களுக்கு வேலைலாம் எப்படி போகுது? ராசாத்தியக்கா இப்பயாவது கொஞ்சம் மாறி இருக்காவளா இல்ல அப்படியே தான் இருக்காவளா? அட போங்க காவியா, நாளுக்கு நாள் இன்னும் மாசமாயிட்டே தான் போறாவே. எப்ப பார்த்தாலும் எதுக்கு எடுத்தாலும் ஏசிட்டே இருக்காவக்கா. அவைய வீட்டுல எல்லாம் வேலை செய்யறது ரொம்ப கஷ்டம். ஆமா செல்லம்மா, உண்மைதான். அதனால தானே நானே அங்க இருந்து வேலையை விட்டு வந்தேன். இல்லன்னா 8000 ரூபாய் சம்பளத்துக்கு நான் அங்கேயே வேலை பார்த்திருப்பேனே. பேசாம கார்மெண்ட்ஸ்ல இருந்திருக்கலாம்க்கா. தேவையில்லாம வீட்டு வேலைக்கு கூப்பிட்டாவன்னு அங்க போய் இப்ப கஷ்டப்பட்டுட்டு கிடக்கும். ஏக்கா என்ன சமைக்கணும்னு போய் கேட்டாலும் திட்டியாவே, கேட்கலனாலும் திட்டியாவக்கா. வீட்டை கூட்டி பெருக்கனாலும் திட்டியாவே, பெருக்கலனாலும் திட்டியாவக்கா. ஐயோ, இப்படி இருந்தா அங்க எப்படி வேலை பார்க்க முடியும்? இப்போ நானும் சரோஜாவும் ஹோட்டல் கடையை பாத்துக்கிடியோம். நான் ஒரு நாள் முடியலன்னு லீவ் எடுத்தா கூட சரோஜா எதுவுமே சொல்லவே மாட்டா. பரவாயில்லக்கா இன்னைக்கு முடியலன்னா நாளைக்கு வாங்கன்னு சொல்லிடுவா. அதே மாதிரி வேலை செய்யும் போது ஏதாச்சும் தப்பு நடந்துட்டா கூட எதுவுமே சொல்ல மாட்டா. ஏக்கா அடுத்த தடவை மாத்தி செய்யுங்க அப்படின்னு சொல்லிடுவா. நானும் பெருசா எந்த தப்புமே பண்ண மாட்டேன். இருந்தாலும் அவ்வளோலாம் கோவம்லாம் பட மாட்டா சரோஜா. அத்தை வீட்டை எப்படியோ என்கிட்ட சரோஜா கோவமே பட மாட்டா. அது மட்டும் இல்ல, நான் கடையில இருந்தே தினமும் என் பிள்ளைகளுக்கு டிஃபன் எடுத்துட்டு போய் கொடுத்துருவேன். அதுக்கு காசு தாங்கக்கான்னு சொல்லிடுவா. நான் சாப்பிட்டதுக்கு மட்டும் எதுவுமே கேட்க மாட்டேன். அது மட்டும் இலவசமா சாப்பிட்டுக்கிடுவேன். என் பிள்ளைகள் சாப்பிட்டதுக்கு மட்டும் காசு தந்துடுவேன். ஆனாலும் தினமும் டிஃபன் நான் கொண்டு போய் கொடுத்துட்டு வர வரையும் அவ தான் கடையை பாத்துக்கிடுவா. சரிக்கா நீங்க போய் டிஃபனை கொடுத்துட்டு பிள்ளைகளை கிளப்பி விட்டுவாங்க அப்படின்னு பொறுமையா தான் சொல்லுவா. பரவாயில்லையக்கா, உங்களுக்கு நல்ல இடம் தான் வேலை செய்யறதுக்கு கிடைச்சிருக்கு. ஆனா எங்களுக்கு அப்படி இல்லக்கா, தினம் அங்க கஷ்டமா இருக்கு. எப்ப அந்த வேலையை விட்டு வரலான்னு தோணிட்டு இருக்குக்கா. ஆமாக்கா, வேற ஏதாவது நல்ல வேலையா இருந்தா சொல்லுங்கக்கா. பேசாம அந்த வேலையில இருந்து நின்னுட்டு வேற வேலைக்கு போலாமான்னு தோணுது. வர வர அவிய ரொம்ப பேசியவக்கா. சம்பளம் கூட ரொம்ப லேட்டா தான் தராவே. அதுவும் அந்த லீவுக்கு பிடிச்சுக்கிறியா இந்த லீவுக்கு பிடிச்சுக்கிறியான்னு பிடிச்சுக்கிறியாவக்கா. சம்பளத்தை பிடிச்சா எப்படி வேலை செய்ய முடியும்? ஆமாக்கா, அதாங்க எரிச்சலா இருக்கு. ஒரு நாள் லீவ் போட்டா 500 ரூபாய் பிடிச்சிருவாங்களாம். ரொம்ப மோசமா நடந்துக்கிறியாவக்கா அந்த ராசாத்தியக்கா. சரி, இப்படிப்பட்டவிய வீட்டுக்கு ராணியக்கா எப்படிதான் பொண்ணு கட்டி கொடுக்க சம்மதிச்சாங்களோ தெரியல. நானும் சரோஜாட்ட இதை பத்தி பேசினேன். அவளும் அவங்க அன்னைட்டு சொல்லியிருக்கா. ஆனா ராணியக்கா கேட்க மாட்டேங்கலாம். அந்த வீட்டுக்கு தான் கட்டி கொடுக்கணும்னு ஒத்த கால்ல நிக்காவலாம். ஏக்கா, அந்த வீட்டுக்கு கட்டி கொடுத்தா அந்த பிள்ளை வாழ்க்கை அவ்வளவுதான்க்கா. அதோட சுவாலி முடிஞ்சிடும். ஆமா செல்லம்மா, எனக்கும் அப்படிதான் தோணுது. எப்படியோ போட்டக்கா, வீடுங்க பணம்
போகுது. நம்மளுக்கு எதுக்கு, நம்ம நடக்கிறத மட்டும் வேடிக்கை பார்ப்போம்.